அடுத்து நமக்கு அடிப்படையான சட்டம் நம் இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அரசியலமைப்பு சட்டம் தான் அடிப்படையான சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பேரில் தான் மாநில தேர்தல் முதல் இந்திய தேர்தல் முதல் பாராளுமன்றம், சட்டமன்றம், நீதிமன்றங்கள் எல்லாம் அந்த சட்டத்திற்கு உட்பட்டே தான் செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் பாராளுமன்றமும் மாநிலத்தில் சட்டமன்றமும் அவ்வப்போது தேவைப்படும் சட்டங்களை ஏற்றிக்கொள்ள அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. ஆனால் அவர்கள் இயற்றக்கூடிய சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படுத்த அவர்களுக்கு எவ்வித அதிகாரமும் கிடையாது. எனவே நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் அடிப்படை சட்டம். அந்த அடிப்படை சட்டத்தை வைத்தே பல்வேறு சட்டங்கள் அதற்கு உட்பட்டே பாராளுமன்றம் இயற்றுகிறது, சட்டமன்றம் இயற்றுகிறது, அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறுமானால் அந்த சட்டங்கள் நீதிமன்றம் தலையிட்டு அந்த சட்டத்தை நிறுத்தி வைக்கவோ அல்லது அந்த சட்டத்தை செல்லாது என்று அறிவிக்கவோ உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அரசியலமைப்பு சட்டத்தில் நமது வாழ்வுரிமை, தொழில் செய்யும் உரிமை, சொத்துரிமை அவற்றை பாதுகாக்கவும், அடிப்படை கடமைகளை அரசால் குடிமக்களுக்கு வழங்கவும், மேலும் அரசியலமைப்பு சட்டத்தின் உட்பட்டு நமக்குள்ள பேச்சுரிமை, சம உரிமை, வேறுபாடு இல்லாமல், ஏற்றத்தாழ்வு வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் சகோதரத்துவையும் சமத்துவத்தையும் நிலைநாட்ட அச்சட்டத்தின்படி தான் நமது இந்திய அரசும் மாநில அரசுகளும் செயல்பட்டு வருகிறது.